வெறுப்பு அரசியல் வேண்டாமைப்பா. வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. சீமானுக்கு அமைச்சர் ரமேஷ் கடும் எச்சரிக்கை. வெறுப்பு அரசியல் பேசி ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு திருச்சியில நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இடைத்தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறிய நிலையில இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் கடும் பதிலடி கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பற்றி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெறுப்பு அரசியலை விட்டு விலகி உண்மையான அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் மட்டுமே தேர்தல்ல உண்மையாக வெற்றி பெற முடியும் என அவர் தெரிவிச்சிருக்காரு. மாமன்னர் தீரன் சின்னமலையின் 212வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சியில நடைபெற்ற நிகழ்ச்சியில அமைச்சர் ரமேஷ் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய அவரு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். வாக்களிக்காதவர்களுக்கு போலும் இந்த ஆட்சியின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களும் பாராட்டத்தக்க வகையில மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறாரு. வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரு. மக்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெரும்பான்மையோடு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியை பாத்தீங்கன்னா ஆதரித்து இன்றைக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கு வாழக்கூடிய அளவில் நம்முடைய முதல்வருடைய ஆட்சி அது நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த ஆட்சி நடந்திருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். மேலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறிய விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தற்பொழுது அரசியல் சூழல்ல யார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்றார். இங்க உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அரசு செயல்முறையிலேயே தீர்வு காண முயற்சி செய்து வருவதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காரு. மிகச் சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செயல்ல காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர், செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர். சீமான் குறித்து பேசும் பொழுது 15 ஆண்டுகளாக அரசியல்ல இருப்பவர் இன்னும் பயிற்சி நிலையிலேயே தான் இருக்கிறாரு. வெறுப்பு அரசியல் பேசுவதை நிறுத்திவிட்டு மக்களோட நலன்ல கவனம் செலுத்தினால் குறைந்தபட்சம் உள்ளாட்சி தேர்தல்ல வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறியிருக்காரு. அவங்களும் 15 வருஷமா நானும் பயிற்சி பண்றேன்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இது போல வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, வெறுப்பு அரசியல் பேசி ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை முயற்சி செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் கோவில்கள்ல லஞ்சம் தொடர்பான புகார்களுக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை உடனடியாக வழங்கப்படும் என உறுதியளிச்சிருக்காரு. எல்லா கோயில்கள்லயுமே ஒரு சில இடங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம 80% எல்லா கோயிலும் சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறதாக எனக்கும் தகவல்கள் வருது. அதன் மேல விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் கேள்வி எழுப்பிய அவர் குற்றச்சாட்டுகள் இருந்தால் சட்டத்தை எதிர்கொண்டு தைரியமாக களத்துல நிற்க வேண்டும் தானே. அப்புறம் ஓடி ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்க காணாம போனாங்க இவ்வளவு நாளா? ஏன் தைரியமாக நிற்க வேண்டியதானே? ஏன் என்ன கோர்ட் என்ன சொல்றது, அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வெளியில வீரத்துக்கு சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா தைரியமா நிற்க களத்துல அல்லது சந்திக்க வேண்டியதானே. நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம். மொத்தத்துல தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் ரமேஷின் இந்த கருத்துக்கள் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இவரின் இந்த செயல்பாடுகள் மற்றும் இவருடைய இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜிம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.